പേകൾ നടമാടും നടു യാമത്തിലെ യാക്കിനി ഠാക്കിനി മാക്കിനി ഷാക്കിനി ദേവതകൾ നടമാടും നടു രാവിലെ തനിയ മഹാശ്മശാനം மயானத்தில் உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது கிடைக்கிற சக்திகள் அகோர மூர்த்திகள் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு சேஞ்ச் கொண்டு வரும் இது யாருக்குமே தெரியாது. ஆனால் யாரும் அந்த சக்தி பக்கத்தில் போகணுன்னு விரும்பலை. வெளியால் தைரியமாக பேசும், நான் அந்த காரியம் பண்ணு இந்த காரியம் பண்ணு. உண்மையாக நீங்கள் பார்த்துருக்கா? உண்மையை தெரியாமல் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் உங்களுக்கு உண்மை கிடைக்காது. டார்க்னஸ், இருள், கருப்பு எப்போவுமே இருளில் தான் வெளிச்சம் பிரகாசமாக, வெளிச்சத்தில் வெளிச்சம் பிரகாசமாக கூட இருளை நீங்கள் பிரகாசமாக்குறது என்ன பண்ணும்? வாழ்க்கையில் இது மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் முடியும் என்று ஜோதிடர் சொல்லி கேட்டு நீங்கள் ஏன் அனுபவிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு விடைகிறது. ஏன் நீங்கள் உண்மையான அந்த விடையை தேடவில்லை? எதுக்காக நீங்கள் காசியில் இருந்து ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரி, கங்காயில் ஆரதி எடுக்கிறது, வெளிச்சம் காட்டுறது என்ன? இந்தியன் மக்கள் பைத்தியக்காரங்களா? இல்லை அதுக்குள்ளால ஏதாவது காரியங்கள் இருக்கா? யாராவது தேடி பார்த்துருக்கா? தேடி பார்த்தா தானே கிடைக்கும். ஆனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து தேடினா எங்கே தான் போய் முடிய போகும்? எவ்வளவு சொன்னாலும் உங்களோட தலையில் ஏறுறவதில்லை. ஏறினாலும் ஏறாத மாதிரி உட்கார்ந்து நீங்கள் திரும்பியும் செய்த தப்பை செய்துட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்காவது நீங்கள் ரியலைஸ். ஐயா வணக்கம் ஐயா. இன்னொரு கேள்விங்க. இப்போது அந்த தாந்திரிக் வழிபாட்டு மூலம் மட்டும்தான் தேவதை உபாசனையை சுத்தி அடைய முடியுங்களா? அப்படின்னு நான் சொல்லலை. நார்மலாக அடைய முடியுங்க. பஜனை பண்ணாலும் போதும். ஆனால் இதுக்கு உண்டான டைம் எடுத்துட்டு வருதா? நிறைய டைம் எடுக்கும். பக்தியாக்கும் நல்லது.